வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு சம்பாலுங்க, கோழி சம்பால் செஞ்சேன். பயந்துராதீங்க, என்னடா இது பீஸே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இது செஞ்சது வந்துட்டு என் பையனுக்காகங்க. அவர் படிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு அனுப்பினோம்னாக்கா அவருக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட. அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வெட்டி போட்டிருக்கேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி வேணும், பெருசாக வேணுமா துண்டு, சின்னதாக வேணுமா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார், இல்லைம்மா எனக்கு சின்னதாக வேணும் அப்படி சொல்லிட்டு, இந்த சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னாரு. அதனால தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா காரகாரமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னாக்கா அவருக்கு அங்கே இந்த மாதிரி நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி காரசாரமாக ஒன்றும் அங்கே கிடைக்காது. சொந்தமாக செய்கிறதுனாக்கா அவர் கொஞ்சம் பாஸ்தா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவார் போல் இருக்குது. அதோடு அங்கே ஸ்கூல் விட்டு வர்றதே யூனிவர்சிட்டியில் பாடெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி ஒரு 5 ஆகிடும், இல்லைனாக்கா 19, அதாவது 7 மணி போல் ஆகிடும். அங்கேருந்து வந்து திரும்ப நான் சமைச்சிட்டு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்படி நான் கொஞ்சம் செஞ்சு அனுப்பிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக. அவர் ஐஸ் பெட்டில் வச்சு சாப்பிட்டுப்பார். அப்புறம் இதை தவிர்த்து சாதம் கொஞ்சம் வடித்தேங்க. சோறு இதில் தான் வடித்தேன். நிறைய இருந்தது. அது வந்துட்டு இந்த இதில் பேக் பண்ணியிருக்கேன், இந்த பையில் பேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், என்னடா இது இப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி பேக் பண்ணோம்னாக்கா அவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பேக்கில் வச்சுக்கிறதுக்கு. இல்லாட்டினாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டப்பரில் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சோம்னாக்கா பாக்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனாக்கா கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும், எப்படி நம்ம பொருளுங்க வைக்கிறோமோ அதனால். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பை இருக்குது பாருங்கள், இதில் தான் நான் இந்த கோழி சம்பளை வந்துட்டு பொட்டலம் கட்டி கொடுக்க போகிறேன் அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் இந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துப்பார். நான் கேட்டு போன வாட்டி மெக்கரில் இருக்கு இல்லையா, டின்னில் உள்ளது, அது சம்பால் செஞ்சு அனுப்புனேன். கேட்ட அவர்கிட்ட எப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு, இல்லைம்மா அது நிறையவே இருந்தது ஒரு போர்ஷன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இப்போ நான் வந்துட்டு ஒரு மேபி ஒரு 100 கிராம் அந்த மாதிரி போர்ஷன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். போன வாட்டி பண்ணது வந்துட்டு 200 கிராம் பண்ணேன். நம்ம செஞ்சு பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு கோழி பொரிச்ச எண்ணெய் இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம சமையலில் பாவிச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பெரட்டல் ஏதாவது செய்கிறோம் இல்லையா, அதில் பாவிச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அரோமாலாம் சேர்ந்துருக்கும் அந்த கோழி பொரிச்சது. அதனால் நான் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் என்னங்க, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, என்ன போடுறது அப்படி சொல்லிட்டு தெரியல. வின்ட்ரு வேறு இங்கே ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் பொருளெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு நான் சேவ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு என்ன, இன்னொரு வேலை ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது ஒரு வணக்கம்.